வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது மரணமடைந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு தாவேக தலைவர் விஜய் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். இதனையடுத்து உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தாவேக சார்பில் விஜய் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார். உயர்நீதிமன்ற அதிரடி உத்தரவை தொடர்ந்து திருப்புவனத்திற்கு நேரில் போய் மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தியிருக்கார். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கில் தனிப்படை காவல்துறையினர் தாக்கிய வீடியோவை பதிவு செய்த கோவில் பணியாளரிடம் மாவட்ட நீதிபதி விசாரணை மேற்கொண்டார். அஜித்குமார் மரணம் தொடர்பாக விசாரணை அதிகாரியான மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் பணிபுரியும் சதீஸ்வரனிடம் விசாரணை மேற்கொண்டார். மேலும் மடப்புரம் கோவில் பாதுகாப்பு அலுவலரான சிசிடிவி இன்சார்ஜ் சீனிவாசன் மற்றும் அஜித்குமாரை தாக்கியதை நேரில் பார்த்த சக ஊழியரும் அவரது நண்பருமான வினோத்குமாரிடமும் விசாரணை நடைபெற்றது. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கு நாட்டையே உலுக்கி வைக்க காவல்துறையில் சில அதிரடி உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு டிஜிபி. திருப்புவனம் இளைஞர் மரணம் எதிரொலியாக தமிழக காவல்துறையில் உள்ள தனிப்படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞரை தனிப்படை போலீசார் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தனிப்படைகளை உடனடியாக கலைக்க உத்தரவிட்டுள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் திருத்தப்பட்ட மறு உத்தரவு வரும் வரை இந்த உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது மண்டல ஐஜிக்கள் மற்றும் மாநகர காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் வழக்கு விசாரணையில் உள்ள தனிப்படை போலீசார் வழக்கை முடித்து அவரவர் காவல் நிலையம் திரும்பவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் அடங்கிய தனிப்படை மற்றும் அனுபவம் இல்லாத காவலர்களை தனிப்படையில் சேர்க்கக்கூடாது என மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு சம்பவம் நடந்தவுடன் உயரதிகாரிகளால் அமைக்கப்படும் தனிப்படைகள் மட்டுமே செயல்பட வேண்டும் எனவும் காவல் நிலையங்களில் நிரந்தரமான தனிப்படைகள் செயல்படக்கூடாது எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தபடி அஜித்குமார் குடும்பத்திற்கு அரசு தரப்புல அடுத்தடுத்து நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மரணமடைந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் உத்தரவின்படி பணி நியமன ஆணை, இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரிடம் ஆவின் நிறுவனத்தில் டெக்னீஷியன் பணிக்கான ஆணையினை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். மேலும் வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை மற்றும் திமுக சார்பில் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை ஆகியவை அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு ஏற்றவாறு ஒரு பணியை வழங்க வேண்டும் என்று, என்ன பணியை வழங்கலாம் என்று முடிவெடுத்து அவருக்கு ஆவினில் ஒரு டெக்னீஷியன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் ஒரு 30,000 சம்பளம் கிடைக்கும். பணியாணையை இப்பொழுது தம்பி நவீனத்தில் வழங்கியிருக்கிறோம். அவரும் அதை முழு மனதோடு மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறார். அவர்களுக்கு இந்த ஊரில் வீடு சின்ன வீடாக இருக்குன்னு சொன்னாங்க. 3 சென்ட் அரசு புறம்போக்கு நத்தம் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த பட்டாவும் இப்பொழுது அவர்களுக்கு நானும் ஆட்சியர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள்லாம் ஆர்டிஓ வட்டாட்சியர் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அதை கொடுத்துட்டோம். அடுத்து கட்சியின் சார்பில்
திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் வழங்கி இருக்கிறோம். இது 3 மட்டும் இல்லை, இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதைப்போல அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதில் தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். போலீஸ் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித் மரணமடைந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஜித் குடும்பத்தினரை செல்போன்ல தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும், நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். அதனால் நீங்கள் மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது, நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலையும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவித்து இளைஞர் அஜித்தின் மரணத்தை தொடர்ந்து காவல்துறை தரப்பிற்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில போலீசாரோட வாக்கி டாக்கி உரையாடல் ஒன்று வெளியாகி வைரலாகிட்டு வருது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்ப எது பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ அன்னைக்கே நான் உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். அதை லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ணுங்க. மெயினா கஸ்டடி சொல்லியிருந்தேன். 7 o'clock மேல கஸ்டடி இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்பெஷல் டீம்ஸ் யாரை செக்யூர் பண்ணாலும் அந்த ஏசியோட நாலேஜ் இல்லாம செக்யூர் பண்ணக்கூடாது. நீங்க பாத்தீங்க, அந்த டிஎஸ்பி வாஸ் சஸ்பெண்டட், ஆல் தி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் வேர் அரெஸ்டட். நீங்க எல்லாமே பார்த்திருக்கீங்க. கேஸ் இஸ் கோயிங் டு சிபிஐ. ஸோ இந்த நேரத்தில் பிசிக்கல் அபியூஸ் அகேன்ஸ்ட் எனிபடி இருக்கக்கூடாது. அதை என்ஷூர் பண்ணுங்க. ஸோ ஸ்பெஷல் டீம்ஸ் ஷுட் ஃபங்க்ஷன் ஒன்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஏசி, தட் டு ஆன் நீட் பேசிஸ். ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் டீம் போட்டீங்கன்னா அதுக்கு ஏசிஸ் டிசிஸ் ப்ரொசீடிங் போடணும். அதர்வைஸ் அவங்க ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்கணும் ஸ்டேஷன்ல. டிசி ஸ்பெஷல் டீம், ஏசி ஸ்பெஷல் டீம், சிஓபி ஸ்பெஷல் டீம்னு யாரும் எங்கேயும் போக முடியாது. லெட் தம் கோ அண்ட் டூ தேர் ஒர்க். ஏதாவது ஒரு கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஒரு ப்ரொசீடிங் போடணும். ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கான்ஸ்டியூட் பண்ணுங்க. இது வரைக்கும் அன்ஆத்தரைஸ்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கப்படுகின்றன. அதை எல்லாமே அவங்கவுங்க ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க. ஏதாவது கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ தேர் இஸ் நோ கான்செப்ட் கால் ஸ்பெஷல் டீம். அதே மாதிரி அவங்க யாரை செக்யூர் பண்றாங்க, யாரை இன்ட்ராகேட் பண்றாங்க, என்ன செய்யறாங்க, என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இது எல்லாமே ஏசிஸோட நாலேஜில் தான் நடக்கணும். ஏசிஸ் ஷால் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரிதிங் இன் ஹிஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இன்ஸ்பெக்டர் தான் பாத்துக்குவாரு, கிரைம் டீம் ஐடபிள்யூ இன்ஸ்பெக்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி போறது இல்ல. கஸ்டடின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் ஷுட் பி அவைலபிள் இன் தி போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இருக்கணும். அஜித் மீது புகார் அளித்த பெண் மருத்துவர் குறித்து வதந்திகள் பரவி வரும் நிலையில் தான் போலீசாருக்கு முறையான ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக தந்தி செய்தி தொலைக்காட்சியின் செய்தியாளருக்கு விளக்கம் அளித்துள்ளார் பெண் மருத்துவர். ஹலோ மேடம். ஹலோ வணக்கம் சொல்லுங்க. மேம் நிக்கிதா மேமா? ஆமாங்க. மேடம் இப்போ நான் தந்தி டிவில இருந்து இளையராஜா பேசுறேன் மேடம். சொல்லுங்க.
நீங்க தலைமறைவு ஆயிட்டீங்க, கேஸ் எஃப்ஐஆர்ல இருந்து ஓடி போயிட்டீங்க அப்படின்னு செய்தி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது அப்படின்னு சொல்றாங்க. தலைமறைவாയി ஓடி போயிட்டோமா? உங்க ஊர்ல இல்லையா, நீங்க போயிட்டீங்களா, நீங்க கொடுத்த புகார் பொய்யான புகாரா அப்படின்னு ஒரு செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அது விஷயமா உங்கள்ட்ட கேக்குறேன். தலைமறைவாயிட்டோம்னா அவங்களுக்கு தோணுனபடி சொல்லிட்டு இருக்காங்க சார். என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி, எப்போ போலீஸ் போன் பண்ணாலும் நாங்க அவங்களுக்கு பேசிட்டு தான் இருக்கோம். நேரவே நான் போய் ஸ்டேஷனும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு, ஜட்ஜியும் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு. அப்புறம் எப்படி சார் தலைமறை? 2வது தடவையும் என்ன நடந்ததுன்னு எழுதி தர சொன்னாங்க. எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்டேஷன்லயே போய், திருப்பூர் ஸ்டேஷன்லயே போய் ஜட்ஜு சாரையும் அவரையும் போய் பார்த்து அவர்கிட்டயும் நடந்தது சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் எப்படி சார் தலைமறைவாங்க? மேடம், அப்ப உங்களோட நகையை நீங்க கொண்டு வரல, நகையை நீங்க இது பண்ணல அப்படின்ற ஒரு இதுவும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நகையே கொண்டு வரலாம்பாங்க, நானே இல்லம்பாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். தன் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை சாப்பிட மாட்டேன் என்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவின் தாய் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். தண்டனை என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. ஏன்னா இன்னும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா நான் அந்த பொம்பளைக்கு எல்லாமே தெரியும். ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சராசரி பெண்ணுக்கு நெஞ்சு வெடிச்சு போயிடும். ஒரு பெண்ணு கல்யாணம் மூஞ்சாலும் என்னதான் புருஷாக இருந்தாலும் புருஷன் மென்மையாக நடந்துட்டு அந்த பொண்ணு புருஷன் கூட நல்லா போயிடுவா. ஆனால் பொண்டாட்டி வேறு விதமாக அந்த ரத்த கலரியாக்கி இருக்கான். எல்லா ரெக்கார்டுக்கெலாம் அனுப்பியிருக்கிறா, எல்லாம் கிடச்சாச்சு, பார்த்தாச்சு. ஏன் லேட்டு? அந்த அம்மா ஏன் வெளியில் இருக்கிறா? காரணகர்த்தா ஏன் வெளியில் இருக்கிறா? ஏன்னா அந்த அம்மா நினச்சிட்டு இதை எல்லாம் தடுத்துருக்கலாம். சரியா? யாருக்கு பயந்துருந்தா? அவனுக்கு செக்யூரிட்டி பண்ணிட்டு அவனுக்கு சாப்பாடு ஜெயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்ருக்குறாங்க. என் பிள்ளைக்கு நல்ல சோறு வீட்டில் ஓடல, ஆனால் இவனுக்கு ஜெயில் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிட முடியும்? எனக்கு சாப்பிட முடியல, பச்சை தண்ணி குடிக்க முடிய மாட்டேங்குது. எல்லாம் சொல்கிறாங்க என் பிள்ளைக்கு சரியான நீதி போயிட்டான், செத்து போயிட்டா, என் பிள்ளை சாம்பலாயிட்டா. ஆனால் அடுத்தது இதே மாதிரி ஒரு கொடுமை நடக்கவே கூடாது. பசங்களை எல்லோரும் தயவு செஞ்சு வாட்ச் பண்ணுங்க. பசங்க நல்லவங்க இல்லைன்னா தயவு செஞ்சு எல்லாம் புள்ளை வீட்டில் கட்டி விட்டு அந்த புள்ள வாழ்க்கையுமே அந்த குடும்பத்தையும் அழிச்சிடாதீங்க. நான் தண்டனை கிடைக்காம உண்ண மாட்டேன், உணவு அருந்த மாட்டேன் எத்தனை நாள் ஆனாலும். நான் செத்தாலும் இந்த சட்டம் இந்த சித்ராதேவி, கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி தான் காரணம். சண்டை வரும்போதெல்லாம் கொலை மிரட்டல் விடுத்த கணவனை கடப்பாறையால் அடித்தே கொன்றிருக்கிறார் இங்கு ஒரு இல்லத்தரசி. கணவனுக்கு 60 வயதில் வந்த விபரீத ஆசையால் நடந்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? கட்டிய கணவனை கடப்பாறையால் அடித்து கொன்றுவிட்டு விடிய விடிய சடலத்துடன் காத்திருந்த கொடூர மனைவி இவர்தான். நடந்த கொலையின் தடயங்களை தான் இங்கே அதிகாரிகள் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுவரில் சாய்த்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த கடப்பாறையால் தான் கணவனின் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த கொளஞ்சியப்பன். 62 வயதான இவர் NLC நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சமீப காலமாக நெய்வேலி பகுதியில் உள்ள ஒரு துணிக்கடையில் செக்யூரிட்டியாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இவரின் முதல் மனைவி இறந்துவிட்ட நிலையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன் பத்மாவதி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். அதில் மகளுக்கு திருமணம் முடிந்து கணவரோடு செட்டில் ஆகிவிட்டார். மகனும் சென்னையில் வேலை செய்து வரும் நிலையில் கணவன் மனைவி மட்டும் இந்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று மகனுக்கு போன் செய்த பத்மாவதி தந்தையை கொன்றுவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியிருக்கிறார். போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு பத்மாவதியிடம் விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததால் கணவனின் கதையை மனைவியே முடித்த உண்மை வெளிவந்திருக்கிறது. ஆம், 60லும் ஆசை வரும் என்பதைப் போல ஓய்வு காலத்திலும் கொளஞ்சியப்பன் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது.
இந்த விஷயம் தெரிந்து கடுப்பான பத்மாவதி கணவரோடு சண்டையிட்டிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நடப்பது வாடிக்கையாக மாறியுள்ளது. அப்படி சண்டை வரும்போதெல்லாம் பத்மாவதியை கொன்றுவிட்டு தொடர்பில் உள்ள பெண்ணுடன் சேர்ந்து வாழப்போவதாக மிரட்டி வந்திருக்கிறார் கொளஞ்சியப்பன். அப்படித்தான் சம்பவத்தன்றும் இருவருக்கும் இடையே தகராறு வெடித்திருக்கிறது. இம்முறையும் கொலை மிரட்டல் வந்திருக்கிறது. இதற்கு மேலும் பொறுமையாக இருந்தால் கணவன் சொன்னதை செய்து விடுவார் என்று நினைத்த பத்மாவதி அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். கொளஞ்சியப்பன் அசந்த நேரத்தில் வீட்டிலிருந்த கடப்பாறையால் தலையில் அடித்தே கொலை செய்திருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் கொளஞ்சியப்பன் இறந்து கிடக்க கணவனின் சடலத்துடன் விடிய விடிய கண் விழித்து காத்திருந்த பயங்கரம் போலீசாரின் விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பத்மாவதியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகார்ல ஆசிரியரை ஓட ஓட பொதுமக்கள் தாக்குனது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். அரசு பள்ளி ஆசிரியரான வெங்கையா அதே பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் பாதிக்கப்பட்ட மாணவி பெற்றோரிடம் தெரிவிக்க தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்ற உள்ளூர் பெண்கள் வெங்கையாவை பள்ளி வளாகத்தில் ஓட ஓட அடித்தனர். கயிற்றால் கட்டி போலீசாரிடம் ஒப்படைக்க முயற்சித்த போது வெங்கையா பள்ளி சுவர் மீது ஏறி தாண்டி குதித்து தப்பி ஓடிவிட்டார். இதையடுத்து ஆசிரியர் வெங்கையா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இடிப்பது போல கார் ஓட்டியதை தட்டி கேட்ட காவலரை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள் 2 போதை பாய்ஸ். போலீஸ் என கூறியும் அடித்த டிஜேவுக்கு போலீசார் கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன? பெட்ரோல் பங்கில் காவலரை சரமாரியாக தாக்கிய வழக்கில் டிஜே அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மருதம் கமாண்டோ போர்ஸில் காவலராக பணியாற்றி வருபவர் சக்திவேல். 27 வயதான இவர் கடந்த 24ஆம் தேதியன்று இரவு அரசு வாகனத்திற்கு டீசல் போடுவதற்காக டி நகரில் உள்ள ஒரு பெட்ரோல் பங்கிற்கு வந்திருக்கிறார். டீசல் போட்டு முடித்தவுடன் வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு ஊழியரிடம் பணம் கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார். அப்போது பெட்ரோல் பங்கிற்குள் வேகமாக நுழைந்த ஒரு கார் காவலர் சக்திவேலின் மீது இடிப்பது போல் வந்திருக்கிறது. அதற்கு காவலரோ வண்டியை பார்த்து ஓட்டுங்கப்பா என அட்வைஸ் செய்திருக்கிறார். ஆனால் காருக்குள் இருந்த நபரோ நான் பார்த்துதான் ஓட்டுறேன், நீ பார்த்து போக வேண்டியதுதானே என ராங்காக பதில் சொல்லி இருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி இருக்கிறது. காரில் இருந்த நபர் உடனே வேறு ஒரு நபருக்கு போன் செய்து பெட்ரோல் பங்கிற்கு வரவழைத்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து காவலரை சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக சக்திவேல் தன்னை பொலிசென கூறியும் விடாமல் ஆபாசமாக பேசி கொடூர தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் காவலர் சக்திவேலின் முகம் மற்றும் உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட காவலரை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். இதுகுறித்து பாண்டி பஜார் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக பெட்ரோல் பங்கில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் காரின் பதிவு எண்ணை வைத்து காவலரை தாக்கிய நபர் நித்யா என்று கண்டறிந்தனர். உடனே நித்யாவை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்ததில் அவர் சைதாப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் என்பதும் டிஜேவாகவும் ஆட்டோ ஓட்டுநராகவும் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. சம்பவத்தன்று மதுபோதையில் இப்படி தவறு செய்துவிட்டதாகவும் போலீசாரிடம் மன்றாடியிருக்கிறார்.
இதனைத் தொடர்ந்து நித்யாவை போலீசார் கைது செய்ததோடு மற்றொரு நபர் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 நாட்களுக்கு முன் சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் மரண வழக்கில் திடீர் திருப்பமாக போலீசார் 6 பேரை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராமில் பழகி இளம் பெண்ணை ஏமாற்றிய விவகாரத்தில் நடந்த பயங்கரம் குறித்துதான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தந்தையின் செய்திகள் தொடரும். காவல் நிலையத்திலிருந்து வரிசையாக அழைத்து வரப்படும் இவர்கள்தான் பிரியாணி மாஸ்டரை மது ஊற்றி கொடுத்து அடித்தே கொன்ற போதை பாய்ஸ். இன்ஸ்டாகிராமில் பழக்கமான இளம் பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி பணம், நகை ஏமாற்றியதால் நடந்திருக்கிறது இந்த கொடூரம். கடந்த 28ஆம் தேதி அன்று சென்னை தாம்பரம் அடுத்துள்ள சேலையூர் சந்தோஷபுரம் மெயின் ரோடு பகுதியில் உடல் முழுவதும் காயங்களுடன் இளைஞர் ஒருவர் இறந்து கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சேலையூர் போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இளைஞரின் உடலில் காயங்கள் இருந்ததால் நடந்திருப்பது கொலையாக இருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. உடனே தனிப்படை அமைத்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் 2 மர்ம நபர்கள் இளைஞரை மோட்டார் சைக்கிளில் அழைத்து வந்து சாலை ஓரத்தில் போட்டு செல்வது பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து வேளச்சேரி சாலை, அஸ்தினாபுரம் மெயின் ரோட், சிட்லப்பாக்கம் மெயின் ரோட், ஜிஎஸ்டி சாலை, ரேடியல் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 70க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து இருசக்கர வாகனத்தின் பதிவு எண்ணை வைத்து சரவணன் என்பவரை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் சரவணன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த பயங்கரத்தை செய்த அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளிவந்தது. சடலமாக மீட்கப்பட்டவர் சென்னை வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஜெயக்குமார். 35 வயதான இவர் கிண்டி மடுவன்கரையில் உள்ள ஒரு பிரியாணி கடையில் மாஸ்டராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். இவர் காதல் திருமணமாகி சமீப காலமாக மனைவி, மகளை பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. பெற்றோரிடமும் தொடர்பில்லாமல் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக குரோம்பேட்டையை சேர்ந்த இளம் பெண் ஒருவருடன் ஜெயக்குமாருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. வேலை தேடி வந்த அந்த பெண்ணிடம் ரிசப்ஷனிஸ்ட் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி நெருங்கி பழகியுள்ளார். மேலும் தனக்கு யாரும் இல்லை என சென்டிமெண்டாக பேசி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். இந்த சமயத்தில் தான் ஜெயக்குமாரின் நண்பர் ஒருவர் ஜெயக்குமாருக்கு திருமணமான தகவலை கூறி இளம் பெண்ணை எச்சரிக்கை செய்தவுடன் இருவருக்குமான பழக்கம் முறிந்திருக்கிறது. ஆனால் இருவரும் ஒன்றாக பழகிய போது 2 கிராம் தங்க நகை மற்றும் 11,000 பணம் ஆகியவற்றை இளம் பெண்ணிடம் நைஸாக பேசி வாங்கியுள்ளார் ஜெயக்குமார். அந்த பணத்தை வாங்கி தரும்படி தனது சித்தி மகனான குரோம்பேட்டையை சேர்ந்த சரவணன் என்பவரிடம் கூறியிருக்கிறார் இளம்பெண். இதனைத் தொடர்ந்து சரவணன் குரோம்பேட்டையை சேர்ந்த விக்கி என்ற விக்னேஷ், தினேஷ், ராகேஷ், பிரதீப், சச்சின் உட்பட சில நண்பர்களோடு சேர்ந்து ஜெயக்குமாரை பல்லாவரம் பகுதியில் உள்ள லாட்ஜுக்கு அழைத்து வந்து மது குடிக்க வைத்து பணம் கேட்டு அடித்திருக்கிறார்கள். பின் 2 நாட்களாக பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று மது ஊற்றி கொடுத்து ஜெயக்குமாரை புரட்டி எடுத்திருக்கிறது இந்த கும்பல். இறுதியாக குன்றத்தூர் கோவில் பின்புறம் உள்ள தோப்பில் வைத்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலில் மயங்கிய ஜெயக்குமாரை சரவணனும் தினேஷும் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு சந்தோஷபுரம் பகுதியில் சாலை ஓரம் போட்டுவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். போதை தெளிந்ததும் ஜெயக்குமார் பஸ் ஏறி வீட்டிற்கு சென்று விடுவார் என்று நினைத்தே அவரை சாலையில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் 2 நாட்களாக வைத்து கொடூரமாக தாக்கியதில் ஜெயக்குமார் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். கொலை செய்யும் நோக்கமில்லாமல்
பணத்தை திரும்ப வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஜெயக்குமாரை தாக்கி தற்போது கொலை வழக்கில் சிக்கியிருக்கிறது சரவணன் அண்ட் கேங். விசாரணை முடிவில் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய சரவணன், தினேஷ், ராகேஷ், பிரதீப், சச்சின், விக்னேஷ் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை வலை வீசி தேடி வருகின்றனர்.